மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய அன்றாட உணவு வழியாக நிறைய எச்சரிக்கைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைக்கின்றார். நீங்கள் நினையாத நேரத்தில் திருடன் வருவான், எச்சரிக்கையாக இருங்கள். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நீங்கள் அறிவு சார்ந்த பொறுப்பான ஒரு வீட்டு பொறுப்பாளர்களாக இருங்கள் என்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றார். இவ்வாறு ஒரு எச்சரிக்கையை நமக்கு முன்வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நான் சீடருடைய வாழ்க்கையினுடைய சூழலிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் இந்த சீடர்கள் பயணிக்கின்றார்கள். அப்பொழுது இந்த உவமையை சொல்லும் பொழுது, இந்த எச்சரிக்கை விடுக்கும் பொழுது பேதுரு இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஆண்டவரே, இப்பொழுது நீங்கள் கூறியது எங்களுக்கு மட்டுமா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்கின்றார். அப்பொழுது பேதுரை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார் லூக்கா நற்செய்தியிலே, சீமோனே சீமோனே, சாத்தான் கோதுமையை போல உங்களை புடைக்க எங்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறான் என்று. உடனே பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, உம்மோடு வந்து நாங்கள் சாவதற்கும் தயாராக இருக்கின்றேன், உம்மோடு நாங்கள் சிறையிலிடப்படுவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் இந்த பேதுரு தான் அந்த இயேசுவை எனக்கு யாருனே தெரியாதுமா என்று தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மறுதளிக்கின்றார். யூதாசு இயேசுனுடைய வல்லச் செயல்களை அறிந்து அவரால் நிறைய வல்லச் செயல்கள் செய்ய முடியும் என்று அறிந்த யூதாசு 30 காசுக்காக இயேசுவை விலை பேசுகின்றார். தோமா, ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் எங்கு சொல்வோம் என்று சொன்ன அந்த தோமா, அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட்டால் ஒன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார். யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே, நீ ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது இடப்பக்கம் வலப்பக்கமும் உட்காரக்கூடிய உரிமை எங்களுக்கு தாரும் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். கடைசியில சிலுவையில் அவர் மரித்து தொங்கும் பொழுது ஒரு சீடர் கூட இல்லாத நிலைக்கு இயேசு தனிமையாக விட்டப்படுகின்றார். சாத்தான் அவருடைய சிந்தனைகளை மழுங்கடித்து இயேசுவிடமிருந்து பிரித்து விடுகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் தூய ஆவியினுடைய வருகையின் போதுதான் ஒன்றிணைகின்றார்கள், கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றார்கள். நாங்கள் கண்டதையும் காதால் கேட்டதையும் கண்ணால் பார்த்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்ற துணிச்சலோடு இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூழலை நம்முடைய வாழ்விலே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது போன்ற யதார்த்தங்களை நாம் சந்திக்கின்றோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சொல்லக்கூடிய பிரச்சனை, என் குழந்தை எல்லா நேரமும் செல்போன்லேயே இருக்கு. அன்புக்குரியவர்களே, பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருந்து சாத்தானுடைய சோதனைக்கு உட்படாதபடி அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களாய நம்முடைய பொறுப்பு. அதை மறந்துவிட்டு குழந்தைகள் எல்லா நேரமும் செல்போன்ல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மீது அந்த பழியை சுமத்தி விடுகின்றோம். இளைஞர்கள் பல்வேறு போதைகளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். என் பிள்ளைகிட்ட எவ்வளவோ சொல்றேன், ஆனா இந்த தீய பழங்களுக்கு அவன் அடிமையாயிட்டான் என்று நாம் நொந்து கொள்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த அன்றாட உணவு வழியாக கிறிஸ்து பெற்றோர்களாகிய நமக்கு, கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு எச்சரிக்கை, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை, இளைஞர்களை கவனத்தோடு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தீய சக்திக்கு உட்படாமல், இந்த தீமையினுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளாகாமல் அவர்களை பாதுகாப்போடு வழிநடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே நமக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவான் என்று சொல்வது ஏதோ எல்லா நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அல்ல, மாறாக இன்று நான் தயாராக இருப்பேன். இன்றைய நாள் முக்கியமான நாள், இன்று மாநில மகன் என்னை சந்திக்க வருகிறார் என்ற அந்த சிந்தனையை உருவாக்கி, இன்று என்னை சந்திக்க வரும்பொழுது நான் தயாராக இருப்பேன் என்று காலையிலே எழுந்தவுடன் சொல்லி நாம் ஒரு தயார் நிலைக்கு நம்மை உருவாக்கும் பொழுது மாலை நேரத்திலே நன்று நன்று இறைவா என்று நன்றியோடு நாம் அந்த நாளை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை சந்திக்க வருகிறார் என்ற சிந்தனையோடு வாழ்வை துவங்குவோம். இறை ஆசை நம்மை வழி நடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.